சொந்த வீட்டிற்குள் ஒரு 14 வயது சிறுமி கழுத்தறுக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாள். வீட்டின் வேலைக்காரன் தான் கொலையாளி என ஒட்டுமொத்த காவல்துறையும் அவனை தேடுகிறது. ஆனால் அடுத்த நாளே அதே வீட்டின் மொட்டை மாடியில் அந்த வேலைக்காரனும் பிணமாக கிடக்கிறான். வெளியே இருந்து யாரும் உள்ளே வரவில்லை, உள்ளே இருந்த யாரும் வெளியே செல்லவில்லை. அப்படியானால் கொலையாளி யார்? இந்தியாவையே குழப்பிய ஆருஷி ஹேம்ராஜ் இரட்டை கொலை மர்மம் இதுதான். இது ரகசியங்களின் நேரம். கிரைம் கேஃபே. மறைந்திருக்கும் உண்மைகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் உள்ள ஜல்வாயு விகார் அடுக்குமாடி குடியிருப்பு. அங்கே மிகவும் மகிழ்ச்சியான வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தவர்கள் டாக்டர் ராஜேஷ் தல்வார் மற்றும் நுபூர் தல்வார் தம்பதியினர். இருவரும் நொய்டாவில் மிகவும் புகழ்பெற்ற பல் மருத்துவர்கள். இவர்களுக்கு ஆருஷி என்ற 14 வயது மகள் இருந்தாள். ஆருஷி மிகவும் புத்திசாலியான, அன்பான, பள்ளியில் அனைவராலும் விரும்பப்படும் ஒரு சிறுமி. தல்வார் குடும்பத்தின் அன்றாட வேலைகளை கவனித்துக் கொள்ள நேபாளத்தைச் சேர்ந்த 45 வயதான ஹேம்ராஜ் என்ற வேலையாள் அந்த வீட்டிலேயே தங்கி வேலை செய்து வந்தான். அவனுக்கு அந்த வீட்டில் தனி அறை கொடுக்கப்பட்டிருந்தது. வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அது ஒரு கச்சிதமான, எந்த குறையுமில்லாத அழகிய குடும்பம். 2008ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி இரவு சில நாட்களில் ஆருஷிக்கு பிறந்த நாள் வரவிருந்தது. அதற்காக அவளது பெற்றோர் அவளுக்கு ஒரு புதிய டிஜிட்டல் கேமராவை பரிசாக அளித்திருந்தனர். அந்த கேமராவில் சில புகைப்படங்களை எடுத்துவிட்டு ஆருஷி தனது அறைக்கு தூங்கச் சென்றாள். ராஜேஷ் மற்றும் நுபூர் தல்வார் தங்கள் படுக்கை அறையில் தூங்கச் சென்றனர். ஹேம்ராஜ் அவனது அறையில் இருந்தான். இரவு அமைதியாக கழிந்தது. ஆனால் மறுநாள் விடியல் அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சியை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவின் மனசாட்சியையும் உலுக்கப் போகிறது என்பது அப்போது யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. மே 16ஆம் தேதி காலை வழக்கம் போல வீட்டின் வேலைக்காரி பிரஜேஷ் மண்டல் வீட்டு வேலைகளை செய்வதற்காக தல்வார் வீட்டிற்கு வந்தாள். வீட்டின் வெளிப்புற இரும்பு கதவு பூட்டப்பட்டிருந்தது. உள்ளே மரக்கதவு சாத்தப்பட்டிருந்தது. அவள் கதவை தட்டிய போது நுபூர் தல்வார் வந்து கதவை திறந்தார். ஹேம்ராஜ் எங்கே என்று நுபூர் கேட்டார். அவன் இன்னும் எழுந்திருக்கவில்லையா என்று தேடிக்கொண்டே ஆருஷியின் அறைக்கு சென்றார். அங்கே கண்ட காட்சி நுபூர் தல்வாரை அலறச் செய்தது. 14 வயது ஆருஷி தனது படுக்கையில் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தாள். அவளது கழுத்து மிகவும் நேர்த்தியாக அறுக்கப்பட்டிருந்தது. தலையில் பலமான ஆயுதத்தால் தாக்கப்பட்டதற்கான காயமும் இருந்தது. தல்வார் தம்பதியினரின் கதறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்தனர். நொய்டா காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்தனர். ஆருஷியின் உடல் இருந்த கோரத்தை பார்த்து அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அப்போதுதான் வீட்டின் வேலைக்காரி ஹேம்ராஜ் காணவில்லை என்ற தகவல் போலீசாருக்கு தெரிய வந்தது. ஹேம்ராஜின் அறையில் அவனது உடைமைகள் ஏதுமில்லை. வீட்டின் பிரதான கதவு வெளியே இருந்து பூட்டப்பட்டிருப்பது போல தோன்றியது. எந்த ஒரு தடயவியல் நிபுணத்துவமும் இல்லாத உள்ளூர் போலீசார் உடனடியாக ஒரு முடிவுக்கு வந்தனர். ஹேம்ராஜ் தான் ஆருஷியை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டான் என்று அவர்கள் அவசர முடிவெடுத்தனர். ஹேம்ராஜை பிடிக்க உடனடியாக தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. அவனது சொந்த ஊரான நேபாள எல்லையிலும் உஷார் நிலை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் இங்குதான் உத்தரப்பிரதேச காவல்துறை இந்திய குற்றவியல் வரலாற்றிலேயே மிக மோசமான ஒரு தவறை செய்தது. ஆருஷி கொலை செய்யப்பட்ட அந்த வீட்டை அவர்கள் முறையாக சீல் வைக்கவில்லை. தடயவியல் நிபுணர்கள் வருவதற்கு முன்பே உறவினர்கள், அக்கம்பக்கத்தினர், பத்திரிகையாளர்கள், அரசியல்வாதிகள் என பலரும் அந்த வீட்டிற்குள் கட்டுப்பாடின்றி அனுமதிக்கப்பட்டனர். கொலை நடந்த அறையிலும் வீட்டின் மற்ற பகுதிகளிலும் 10க்கும் மேற்பட்டவர்கள் சாதாரணமாக நடந்து சென்றதால் கைரேகைகள், காலடி தடங்கள் என மிக முக்கியமான ஆரம்பகட்ட தடயங்கள் அனைத்தும் சில மணி நேரங்களிலேயே முற்றிலுமாக அழிக்கப்பட்டன. குற்றவாளிகளை பிடிக்க உதவும் எந்த ஒரு அறிவியல் பூர்வமான தடயமும் அங்கே மிஞ்சவில்லை. குறைந்தபட்சம் வீட்டின் மொட்டை மாடிக்கு செல்லும் கதவை கூட போலீசார் திறந்து பார்க்க முயற்கவில்லை. மொட்டை மாடி கதவின் கைப்பிடியில் இரத்தக்கரைகள் இருந்ததை சில உறவினர்கள் போலீசாரிடம் சுட்டிக்காட்டிய போதும் சாவியை காணவில்லை என்று கூறி அந்த இரத்தக்கரையை போலீசார் அலட்சியப்படுத்தினர். ஹேம்ராஜ் என்ற ஒருவனை தேடுவதில் மட்டுமே அவர்கள் முழு கவனத்தையும் செலுத்தினர். அன்றைய
அன்றைய தினம் முழுவதும் தல்வார் வீடு ஒரு துக்க வீடாக காட்சியளித்தது. ஆருஷியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டு பின்னர் உறவினர்களின் கண்ணீருக்கு இடையே தகனம் செய்யப்பட்டது. தனது ஒரே மகளை இழந்து தவித்த அந்த பெற்றோர்களை பார்த்து நாடே பரிதாபப்பட்டது. ஒட்டுமொத்த ஊடகங்களும் ஹேம்ராஜ் என்ற அந்த கொடூர வேலைக்காரனை பற்றியே விவாதித்துக் கொண்டிருந்தன. போலீஸ் படைகள் அவனை தேடி பல இடங்களுக்கு விரைந்தன. ஆனால் அடுத்த நாள் காலை, அதாவது மே 17ஆம் தேதி, தல்வார் வீட்டிற்கு வந்த ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி ஒருவர் மொட்டை மாடியிலிருந்து ஏதோ துர்நாற்றம் வீசுவதை கவனித்தார். உடனடியாக அவர் மொட்டை மாடி கதவின் பூட்டை உடைக்கச் சொன்னார். கதவு திறக்கப்பட்டது. மொட்டை மாடிக்குள் நுழைந்தவர்கள் கண்ட காட்சி ஒட்டுமொத்த வழக்கும் இதுவரை பயணித்த திசையை அப்படியே தலைகீழாக மாற்றியது. நேற்றைய தினம் கொலைகாரன் என ஒட்டுமொத்த இந்தியாவாலும் வெறித்தனமாக தேடப்பட்ட ஹேம்ராஜ் அதே வீட்டின் மொட்டை மாடியில் உள்ள ஒரு ஏசி மெஷினுக்கு பின்னால் கழுத்தறுக்கப்பட்டு பிணமாக கிடந்தான். அவனது உடலும் வெயிலில் காய்ந்து வீங்கி காணப்பட்டது. ஹேம்ராஜை இழுத்துச் சென்றதற்கான இரத்தக்கரைகளும் அங்கே இருந்தன. ஆருஷி கொலை செய்யப்பட்ட அதே நிறவில்தான் ஹேம்ராஜும் அதே பாணியில் கொலை செய்யப்பட்டுள்ளான் என்பது உறுதியானது. ஆருஷியை கொன்றது ஹேம்ராஜ் இல்லை என்றால் அந்த நல்லடி நிலத்தில் 2 பேரின் கழுத்தை அறுத்த உண்மையான கொலையாளி யார்? ஹேம்ராஜின் உடல் கிடைத்த பிறகு வழக்கு ஒட்டுமொத்தமாக மாறியது. இது ஒரு மூடிய அறை கொலை, லாக்ட் ரூம் மிஸ்ட்ரி. வீட்டின் வெளியே இருந்து பூட்டப்பட்டிருக்கவில்லை, மாறாக உள்ளே இருந்து பூட்டப்பட்டிருந்தது. கதவு உடைக்கப்பட்டதற்கான எந்த தடயமும் இல்லை. அதாவது நடுநடுவில் வெளியே இருந்து யாரும் வீட்டின் உள்ளே வரவில்லை. கொலையாளி வீட்டின் உள்ளேயேதான் இருந்திருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு போலீசார் வந்தனர். விசாரணையின் திசை உடனடியாக பெற்றோர்களை நோக்கி திரும்பியது. ஆரம்பத்திலேயே மிகப்பெரிய தவறுகளை செய்த உத்தரப்பிரதேச காவல்துறை தங்களின் முகத்தை காப்பாற்றிக் கொள்ள ஒரு அவசரமான ஆனால் மிகவும் அதிர்ச்சிகரமான முடிவை எடுத்தது. கொலை நடந்த சில நாட்களிலேயே அப்போதைய ஐஜி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார். அதில் அவர் கூறிய தகவல்கள் ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கின. இது ஒரு கௌரவ கொலை என்று அவர் பகிரங்கமாக அறிவித்தார். ராஜேஷ் தல்வார் நடுநடுவில் எழுந்து ஹேம்ராஜின் அறைக்கு சென்றபோது ஆருஷியும் ஹேம்ராஜும் ஒரு ஆட்சேபனைக்குரிய நிலையில் இருந்ததாகவும், அதை கண்டு கடும் ஆத்திரமடைந்த ராஜேஷ் தல்வார் தனது பயன்படுத்தும் ஒரு அறுவை சிகிச்சை கத்தியால் இருவரின் கழுத்தையும் மிகவும் நேர்த்தியாக அறுத்ததாகவும் காவல்துறை தரப்பில் ஒரு கவை கூறப்பட்டது. எந்த ஒரு உறுதியான அறிவியல் தடயமும் இல்லாமல் இறந்து போன ஒரு 14 வயது சிறுமியின் மீது காவல்துறை இவ்வளவு மோசமான ஒரு களங்கத்தை சுமத்தியது பொதுமக்களிடையே பலத்த கண்டனங்களை எழுப்பியது. ஆனால் ஊடகங்கள் இந்த செய்தியை தீயாக பரப்பின. பெற்ற மகளையே பெற்றோர்கள் கொடூரமாக கொன்றுவிட்டார்கள் என்ற கோணத்தில் தினம்தோறும் சூடான தொலைக்காட்சி விவாதங்கள் நடந்தன. ஆருஷி கொலை செய்யப்பட்ட சில நாட்களிலேயே மே 23ஆம் தேதி அவளது தந்தை ராஜேஷ் தல்வார் காவல்துறையினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். மகளை இழந்த மாபெரும் சோகத்தில் இருந்த அந்த பெற்றோர்கள் இப்போது இரக்கமற்ற கொலையாளிகளாக முத்திரை குத்தப்பட்டனர். தல்வார் குடும்பத்தின் மானம் இந்திய வீதிகளில் கூறு போடப்பட்டது. ஆனால் உத்தரப்பிரதேச காவல்துறையின் விசாரணை மீது ஆருஷியின் உறவினர்களுக்கோ பொதுமக்களுக்கோ எந்த நம்பிக்கையும் இல்லை. முன்வைக்கப்பட்ட ஆதாரங்கள் அனைத்தும் முன்னுக்கு பின் முரண்பாடாக இருந்தன. கொலை நடந்த வீட்டை சரியாக பாதுகாக்காமல் தடயங்களை அழித்தது, ஹேம்ராஜின் உடலை மொட்டை மாடியில் தேடாமல் கோட்டை விட்டது, அவசரகதியில் தந்தை மீது பழி சுமத்தியது என போலீசாரின் ஒவ்வொரு நகர்வும் மிக கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. மக்களின் கொந்தளிப்பும் ஊடகங்களின் அழுத்தமும் நாளுக்கு நாள் அதிகரித்ததால் வேறு வழியில்லாமல் மே மாதம் 31ஆம் தேதி இந்த இரட்டை கொலை வழக்கை இந்தியாவின் உச்சபட்ச புலனாய்வு அமைப்பான சிபிஐயிடம் ஒப்படைத்தது அரசாங்கம். சிபிஐ களமிறங்கியது. ஆனால் அழிக்கப்பட்ட தடயங்கள் மற்றும் ஊடகங்களால் உருவாக்கப்பட்ட மாய பிம்பங்கள் என்ற ஒரு சூரிய நிலையிலிருந்து சிபிஐ தன் விசாரணையை தொடங்க வேண்டிய இக்கட்டான சூழல் உருவானது. சிபிஐ விசாரணை பொறுப்பை ஏற்றவுடன் வழக்கின் திசை மீண்டும் மாறியது. சிபிஐ அதிகாரி அருண்குமார் தலைமையிலான முதல் குழு தல்வார் தம்பதியினரை சந்தேகிக்கவில்லை. மாறாக அவர்களது சந்தேகம் ராஜேஷ் தல்வாரின் கிளினிக்கில் வேலை செய்த கிருஷ்ணா மற்றும் அக்கம் பக்கத்து வீடுகளில் வேலை செய்த ராஜ்குமார், விஜய் மண்டல் ஆகிய 3 வேலையாட்கள் மீது திரும்பியது. சிபிஐயின் முதல் குழுவின் கோட்பாடு இதுதான்:
சம்பவத்தன்று இரவு அந்த 3 வேலையாட்களும் ஹேம்ராஜின் அறைக்கு வந்து மது அருந்தி இருக்கலாம். அப்போது அவர்கள் ஆருஷியிடம் தவறாக நடக்க முயன்றதை ஹேம்ராஜ் கடுமையாக தடுத்திருக்கலாம். இதனால் ஏற்பட்ட கைகலப்பில் முதலில் ஹேம்ராஜை மொட்டை மாடியில் கொன்றுவிட்டு பின்னர் தங்களை அடையாளம் காட்டி விடுவாள் என்ற பயத்தில் ஆருஷியையும் நேபாளத்து கத்தியான குக்ரியால் கொலை செய்திருக்கலாம் என்று சிபிஐ கருதியது. இந்த 3 வேலையாட்களுக்கும் பெங்களூருவில் வைத்து உண்மை கண்டறியும் சோதனை, அதாவது நார்கோ அனாலிசிஸ் நடத்தப்பட்டது. அதில் அவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டது போல தகவல்கள் ஊடகங்களில் கசிந்தன. ஆருஷியின் பெற்றோர்களுக்கு இது ஒரு சிறிய நிம்மதியை கொடுத்தது. தந்தை ராஜேஷ் தல்வார் சிறையிலிருந்து பிணையில் விடுவிக்கப்பட்டார். ஆனால் இந்திய சட்டப்படி நீதிமன்றத்தின் பார்வையில் இந்த உண்மை கண்டறியும் சோதனை முடிவுகள் சாட்சியாக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தியோ இரத்தக்கரை படிந்த ஆடைகளோ என எந்த ஒரு வலுவான அறிவியல் பூர்வமான ஆதாரமும் அந்த 3 பேருக்கு எதிராகவும் சிபிஐ வசம் கிடைக்கவில்லை. தடயங்கள் இல்லாததால் வேறு வழியின்றி அந்த 3 வேலையாட்களும் அதிகாரப்பூர்வமாக விடுவிக்கப்பட்டனர். விசாரணை மீண்டும் ஒரு பெரும் முட்டுச்சந்தில் நின்றது. இந்த நிலையில் சிபிஐ அமைப்பு ஒரு அதிரடி மாற்றத்தை செய்தது. முந்தைய குழு மாற்றப்பட்டு ஏஜிஎல் கவுல் தலைமையிலான ஒரு புதிய 2வது சிபிஐ குழு அமைக்கப்பட்டது. இந்த 2வது சிபிஐ குழு விசாரணையை மீண்டும் முதலிலிருந்து தொடங்கியது. இந்த முறை அவர்களின் சந்தேக பார்வை மீண்டும் தல்வார் தம்பதியினரை நோக்கியே திரும்பியது. சிபிஐ சில மிக முக்கியமான சூழ்நிலை சான்றுகளை உன்னிப்பாக கவனித்தது. ஆருஷி கொலை செய்யப்பட்டிருந்த படுக்கையில் எந்த ஒரு சுருக்கமும் இல்லை. அது மிகவும் நேர்த்தியாக சரி செய்யப்பட்டிருந்தது. ஆருஷியின் உடல் மற்றும் அந்த அறை மிகவும் கவனமாக சுத்தம் செய்யப்பட்டிருந்தது. வெளியே இருந்து யாரும் வராதபடி கதவுகள் பூட்டப்பட்டிருந்தன. வீட்டில் இருந்த இணையதள ரவுட்டர் நடு இரவில் பலமுறை ஆன் மற்றும் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. இது எல்லாம் வெளியே இருந்து வந்த ஒருவன் செய்த செயல்கள் அல்ல. கொலையாளிகள் வீட்டை விட்டு வெளியேறவில்லை. தடயங்கள் வீட்டினுள்ளேயே திட்டமிட்டு அழிக்கப்பட்டுள்ளன என்ற முடிவுக்கு இந்த 2வது சிபிஐ குழு வந்தது. ஆருஷியையும் ஹேம்ராஜையும் ராஜேஷ் தல்வார் கோல்ஃப் மட்டையால் தாக்கி பின்னர் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தும் கத்தியால் கழுத்தை அறுத்திருக்க வேண்டும் என்ற உத்தரப்பிரதேச போலீசாரின் பழைய கோட்பாடையே சிபிஐ மீண்டும் கையில் எடுத்தது. ஆனால் பெற்றோர்கள்தான் கொலை செய்தார்கள் என்பதை 100% சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்க தேவையான நேரடி சாட்சிகளோ இரத்தக்கரை படிந்த அந்த கோல்ஃப் மட்டையோ சிபிஐ வசம் கிடைக்கவில்லை. ஒரு பக்கம் பெற்றோர்கள்தான் குற்றவாளிகள் என சிபிஐ நம்பியது, மறுபக்கம் அதை நிரூபிக்க வலுவான ஆதாரமில்லை. 2.5 ஆண்டுகள் நடந்த இந்த இருண்ட மற்றும் குழப்பமான விசாரணைக்கு பிறகு டிசம்பர் 2010ஆம் ஆண்டு சிபிஐ நீதிமன்றத்தில் தனது இறுதி அறிக்கையை தாக்கல் செய்தது. அது ஒரு வழக்கை முடித்துக் கொள்ளும் அறிக்கை. போதிய ஆதாரங்கள் இல்லாததால் இந்த வழக்கை முடித்துக் கொள்கிறோம் என்றும், ஆனால் தல்வார் தம்பதியினர் மீதுதான் முழுமையான சந்தேகம் உள்ளது என்றும் அந்த அறிக்கையில் சிபிஐ மிகவும் தந்திரமாக குறிப்பிட்டிருந்தது. இங்கேதான் இந்த வழக்கில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய நீதிமன்ற அதிர்ச்சி அரங்கேறியது. சிபிஐயின் அந்த வழக்கை முடித்துக் கொள்ளும் அறிக்கையை காசியாபாத் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி திட்டவட்டமாக ஏற்க மறுத்தார். விசாரணையை மூடுவதற்கு பதிலாக சிபிஐ சமர்ப்பித்த சூழ்நிலை சான்றுகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டு ராஜேஷ் மற்றும் நுபுர் தல்வார் ஆகிய இருவரையும் பிரதான குற்றவாளிகளாக கருதி அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற விசாரணையை முறைப்படி தொடங்க வேண்டும் என்று நீதிபதி அதிரடியாக உத்தரவிட்டார். தங்கள் ஒரே மகளை இழந்து நீதி கேட்டு பல ஆண்டுகள் போராடிய அந்த பெற்றோர்கள் இப்போது அதிகாரப்பூர்வமாக கூண்டிலேற்றப்பட்டனர். காசியாபாத் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கியது. ஊடகங்கள் மற்றும் பொதுமக்களின் மனதளவில் தல்வார் தம்பதியினர் ஏற்கனவே குற்றவாளிகளாகவே முத்திரை குத்தப்பட்டிருந்தனர். நீதிமன்றத்தில் சிபிஐ முன்வைத்த வாதங்கள் அனைத்தும் சூழ்நிலை சான்றுகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டிருந்தன. அந்த நன்னழிவில் வீட்டின் உள்ளே இருந்து வெளியே யாரும் செல்லவில்லை. ஆருஷியின் கழுத்து மிகவும் நேர்த்தியாக ஒரு மருத்துவ நிபுணரால் அறுக்கப்பட்டுள்ளது. மேலும் ராஜேஷ் தல்வார் பயன்படுத்திய கோல்ஃப் மட்டை மிகவும் சுத்தமாக கழுவி வைக்கப்பட்டுள்ளது போன்ற வாதங்கள் சிபிஐ தரப்பில் பலமாக வைக்கப்பட்டன. தல்வார் தரப்பு வழக்கறிஞர்கள் இதை மிக கடுமையாக எதிர்த்தனர். காவல்துறை செய்த மாபெரும் தவறுகளையும் தடயங்கள் திட்டமிட்டு அழிக்கப்பட்டதையும் 3 வேலையாட்களின் உண்மை கண்டறியும் சோதனையையும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். ஆனால் 2013ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சிபிஐ நீதிமன்றம் வழங்கிய இறுதி தீர்ப்பு தல்வார் குடும்பத்தின் கடைசி நம்பிக்கையையும் சுக்குநூறாக்கியது.
ராஜேஷ் மற்றும் நுபுர் தல்வார் இருவருமே தங்கள் சொந்த மகளையும் வேலையாளையும் கொலை செய்த குற்றவாளிகள் என்று உறுதி செய்து இருவருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து சிறையில் அடைத்தது. ஆனால் அந்த பெற்றோர்களின் சட்ட போராட்டம் அத்துடன் முடிந்துவிடவில்லை. சிபிஐ நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து அவர்கள் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். அங்கே இந்த வழக்கு மிகவும் நுணுக்கமாக மீண்டும் ஆராயப்பட்டது. சுமார் 4 ஆண்டுகள் கழித்து 2017ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியது. வெறும் சந்தேகத்தின் அடிப்படையில் மட்டுமே ஒருவரை குற்றவாளியாக அறிவிக்க முடியாது என்றும், சிபிஐ தனது குற்றச்சாட்டை எந்த ஒரு சந்தேகத்திற்கும் இடமின்றி நிரூபிக்க முழுமையாக தவறிவிட்டது என்றும் நீதிபதிகள் திட்டவட்டமாக கூறினர். சட்டத்தின் சந்தேகத்தின் பலன் என்ற விதியின் அடிப்படையில் தல்வார் தம்பதியினரை அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் முற்றிலுமாக விடுதலை செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. கிட்டத்தட்ட 9 ஆண்டுகால நரக வேதனைக்கு பிறகு ராஜேஷ் மற்றும் நுபுர் தல்வார் சிறையிலிருந்து வெளியே வந்தனர். ஆனால் அவர்கள் தங்கள் ஒரே மகளை என்றென்றைக்கும் இழந்துவிட்டார்கள். ஒட்டுமொத்த விசாரணை குளறுபடிகளால் இந்தியாவின் குற்றவியல் வரலாற்றிலேயே மிக மோசமாக கையாளப்பட்ட வழக்காக இது மாறிப்போனது. அப்படியானால் மே 15ஆம் தேதி நன்னழிவில் ஆருஷியையும் ஹேம்ராஜையும் உண்மையிலேயே கொலை செய்தது யார்? அந்த இருண்ட இரவின் ரகசியம் அந்த வீட்டின் சுவர்களுக்கு மட்டுமே தெரியும். உண்மையான கொலையாளி யார் என்ற விடை இன்று வரை யாருக்கும் தெரியாது. ஒருவேளை அவன் நம்மிடையே எந்த ஒரு குற்ற உணர்வும் இன்றி சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கலாம். இந்த சிந்தனையே நம்மை பதற வைக்கிறது. ஆருஷி வழக்கின் விசாரணையில் ஆரம்பகட்ட காவல்துறை செய்த மாபெரும் தவறுகளே உண்மையான கொலையாளி தப்பிக்க காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அல்லது சிபிஐ முன்வைத்த சூழ்நிலை சான்றுகளின்படி பெற்றோர்கள்தான் குற்றவாளிகளாக இருப்பார்கள் என உங்கள் உள்மனம் சொல்கிறதா? இந்த மர்மமான இரட்டை கொலை வழக்கில் உங்கள் உண்மையான பார்வை என்ன என்பதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதுபோன்ற மூளைக்கு வேலை கொடுக்கும் உண்மை குற்ற சம்பவங்கள் மற்றும் மர்மங்களை தெரிந்து கொள்ள ரகசியங்களின் நேரம் கிரைம் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மர்மங்கள் விலகட்டும்.